அங்க பக்கத்துல மக்கள் மாநிலத்துல கூடுச்சுன்னா இங்க கூடும் நான் சொல்றேன். பாஜக அல்லாத மாநிலங்களை வந்து நெருக்கடி கொடுக்க அந்த மக்கள் தொகை அடிப்படையில் கொண்டு வராங்க. அப்படி ஒரு குற்றச்சாட்டு அப்படி ஒண்ணு தெளிவா சொல்லலையே. குற்றச்சாட்டு அவ்வளவுதான், அதை நிவர்த்தி செய்யணும் அவ்வளவுதான். அது குற்றச்சாட்டு யார் வேணாலும் பழி போடலாம்ல, அது தவறு. குற்றச்சாட்டு சொல்லக்கூடாது, உண்மையா இருந்தா சொல்லுங்க. தமிழ்நாட்டில் திமுகவை தவிர மற்ற கட்சி கூட்டம் நடத்தினா அதை தடை பண்ணுவாங்களா? உங்களுடைய கண்டனம் இல்ல, அந்த மாதிரி எல்லாம் ஒரு வாய்ப்புகள் இல்ல, தடை பண்ண முடியாது. நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. இங்க ஏதாவது ஒண்ணு உதாரணம் சொல்லுங்க. உங்க கட்சிக்கே ஒரு தடை விதிச்சிருக்காங்க. என்ன? கொடி கட்டக்கூடாது, கொடி கட்டக்கூடாது. அதாவது தடை என்பது ஒரு நீதிமன்றத்தில் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லிருக்காங்க? கொடிகளை எல்லாம் அகற்ற வேண்டும், அகற்றினால் சிறந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, பொது இடங்கள்ல. இதை முதல்ல திமுக நடைமுறைப்படுத்துச்சுன்னா எங்கிட்ட கேளுங்க. அவங்க இப்ப நான் வரும்போது பார்த்தேன், பொது இடத்துல பெரிய பெரிய கொடி பறந்துகிட்டு இருக்கு. நீதிமன்றத்தை அவமதிப்பது மதிக்காது யாரு? ரூலிங் பார்ட்டி. அவங்க மதிக்கட்டும், அதுக்கப்புறம் எங்களை கேளுங்க. அறிக்கையா இருக்கு. நான் சொல்ற மாதிரி சொல்லுவேன், நீ கேட்காதுன்னு அர்த்தம். இதுதான் உண்மை. நான் சொல்ற மாதிரி சொல்லுவேன், நீ யாரும் கேட்காதங்க. சட்டமா போட சொல்லுங்க, சட்டமா போட சொல்லுங்க. இப்ப சட்டமன்றம் நடந்துகிட்டு இருக்கலாம். மொத்தம் வந்து 30 தீர்மானம். சரிங்களா? அது இப்ப நான் பத்திரிகை செய்தி கொடுத்துறேன். ஒன்னே ஒன்று மட்டும் வாசிக்கிறேன். மானுட சமத்துவத்திற்கான பாதையை உருவாக்கும் தேவேந்திர குல வேளாளர்களின் எஸ்சி பட்டியலிலிருந்து வெளியேற்ற கோரிக்கை குறித்து தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. எஸ்சியிலிருந்து வெளியில போறோம், இது முக்கிய தீர்மானம். அதான் நிறைய தீர்மானங்களுக்கு நாங்க பத்திரிகை செய்யறோம். சாதி வாரிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் சமத்துவ முன்னெடுப்பு குறித்து தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. கல்வி மற்றும் மும்மொழி கொள்கை குறித்து தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. மக்களவை தொகுதி மற்றும் சட்டமன்ற மறுசீரமைப்பு குறித்து தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. தமிழக மீனவர்கள் பாதுகாப்பு குறித்து தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது மற்றும் ஏனைய தீர்மானங்கள் இன்று நிறைவேற்றப்படுகிறது. அஞ்சுமுனை போட்டி நடப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை, குறையும். அஞ்சுமுனை போட்டி இல்ல. நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். பாருங்க, தேர்தல் பார்ப்போம். நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்கிறேன். என்டிஏ கூட்டணி வந்து தலைமை வந்து பிஜேபி அரசு, கரெக்டா? அவங்க தான் என்டிஏ அலையன்ஸ். இப்ப தமிழ்நாட்டுடைய தலைவர் யார் என்பதை அவங்க தான் முடிவு எடுப்பாங்க. அதன் அடிப்படையில் நாங்க என்டிஏ அலையன்ஸ்ல நாங்க சேர்ந்து பயணிப்போம். இதுதான் தமிழக மக்கள் நிலைப்பாடு. அது சொல்ல முடியாது, தேர்தல் காலகட்டத்தில் தான் சொல்ல. இந்த சூழ்நிலை சொல்ல முடியாது. இப்போ நான் வந்து என்டிஏ கூட்டணியில் இருக்கேன். 8 மாசம் இருக்கட்டும், 3 மாசத்துக்கு கடைசி காலகட்டத்தில் நிர்ணயம் பண்றதான அரசியல். இந்த கடைசி காலகட்டத்தில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய நிலைப்பாடு இந்த மாதிரி பொதுக்குழு கூட்டி, செயற்குழு கூட்டி அதனை முடிவெடுத்து நாங்கள் தெளிவா சொல்லுவோம். எல்லாரும் கூட்டணி சேர்ந்தா நல்லது தானே. அறிக்கையா தான் இருக்குது. இது வரைக்கும் எல்லாமே அறிக்கையில தான் போயிட்டு இருக்கு. நடைமுறைப்படுத்த எனக்கு தெரிஞ்சு இல்ல. எத்தனை படுகொலைகள் நடந்திருக்கு. எல்லோருக்கும் இன்றைய இப்தார் நிகழ்ச்சி நடைபெற்று இருக்கின்றது. சிறுபான்மை மக்களாகி இருக்கின்ற ரம்சான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எல்லாருக்கும் ரம்சான் தின வாழ்த்துக்கள். இஸ்லாம் சகோதரர்களுக்கு சகோதரி.